தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த போக்குவரத்து நிறுவனத்தின் கீழே எல்லா டிப்போலையுமே கிட்டத்தட்ட மொத்தமா 3274 காலி பணியிடங்கள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதை இந்த டிபார்ட்மெண்ட்டே டைரக்டா அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்ட்ல ரிக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், ரெண்டாவது டிரைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட். இது ரெண்டு தான் பாத்தீங்கன்னா போக்குவரத்துல மிக முக்கியமா இருக்கக்கூடிய பணி. அதிக எண்ணிக்கைகள்ல நபர்களும் தேவைப்படக்கூடிய பணி. இந்த பணியை தான் இப்ப இவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா. இதை பொறுத்த வரைக்கும் 10th படிச்சவங்க தான் அப்படின்றது மினிமம் குவாலிஃபிகேஷன் கண்டக்டருக்கு. நான் டிகிரி படிச்சிருக்கேன், ஐடிஐ படிச்சிருக்கேன், டிப்ளமோ படிச்சிருக்கேன், அப்ளை பண்ணலாமா? மினிமம் 10th படிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நான் டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்றது மேண்டேட்டரி, ஹெவி வெஹிக்கிள் நீங்க ஓட்டுறதுக்கு அப்படின்றதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 21 ஏப்ரல் 2025 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ டீடைல்டு இன்ஃபர்மேஷனுக்குள்ள போலாம். இவங்க என்னெல்லாம் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த டிஎன்எஸ்டிசி அப்படின்றது தான் இந்த ஆர்கனைசேஷனோட பேர், இந்த நிறுவனத்தோட பேர். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1-ITR-2025 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்டோட ஜாப், அதுவும் பாத்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு, ரெகுலர் ஜாப் அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க. 3274 காலி பணியிடங்கள். உங்களை எங்க போஸ்ட் பண்ணுவாங்க வேலையில, அப்படி பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தாங்க. ஓகே, ஸ்டார்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு 21 மார்ச் 2025, லாஸ்ட் டேட் 21 ஏப்ரல் 2025. ஆன்லைன் மூலமா தான் நீங்க அப்ளை பண்ணணும். மொபைல்ல இருந்தோ, டேப்ல இருந்தோ, லேப்டாப்ல இருந்தோ, சிஸ்டம்ல இருந்தோ, இல்ல நியர்பை உங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டர்ஸ்ல இருந்தோ, சிஎஸ்சி சென்டர்ஸ்ல இருந்தா கூட நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, இதுல நிறைய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்றது இருக்கு. இந்த டிஎன்எஸ்டிசிக்கு கீழே மொத்தம் 5 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்றது சென்னையில இருக்கக்கூடியது. 364 காலி பணியிடங்கள் அப்படின்றதுல ரெக்ரூட் பண்றாங்க. இதுவே பாத்தீங்கன்னா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்றது தமிழ்நாடு லிமிடெட், சென்னையில 318 காலி பணியிடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுவே விழுப்புரம் டிப்போ, தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் விழுப்புரம்ல பாத்தீங்கன்னா 322 காலி பணியிடங்கள். தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கும்பகோணம் லிமிடெட்ல பாத்தீங்கன்னா 756 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சேலம் லிமிடெட்ல 486 காலி பணியிடங்கள் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. இதுவே கோயம்புத்தூர் டிப்போல இருந்து 344, மதுரை டிப்போல இருந்து 322, அதே மாதிரி திருநெல்வேலி டிப்போல பாத்தீங்கன்னா 362. தமிழ்நாட்டோட நார்த், சவுத், மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா டிப்போல இருந்துமே வாய்ப்புகள் அப்படின்றது வெளியாயிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்தை தான் அவங்க கொடுத்திருக்காங்க. இவங்களுக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றத தான் எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு சர்டிபிகேட் இருக்குன்னா ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்றதையுமே கொடுத்திருக்காங்க. டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றவங்க ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றதையுமே எதிர்பார்க்கறாங்க. ஓகே, இது வந்து வயது வரம்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ். அதாவது வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஓசி அதர் காஸ்ட்ல வரக்கூடியவங்களுக்கு 24 to 40, பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறவங்களுக்கு 24 to 45, ஓசி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 24 to 50. இதுவே பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்ளிகண்டா இருக்கிறவங்களுக்கு 24 to 55 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எந்த பேசிஸ்ல ரிக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன் டெஸ்ட் இருக்கும், டிரைவிங் டெஸ்ட் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 590 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி, அதர் அப்ளிகேண்டுக்கு பாத்தீங்கன்னா 1190 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதியை நான் மறுபடியும் சொல்றேன், 21/4/2025 அப்படின்றதுதான் இவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. தமிழ்லயும் கொடுத்திருக்காங்க, இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்காங்க. தமிழ் எல்லாருக்குமே எளிமையா புரியும் அப்படின்றதெல்லாம் ஷார்ட் நோட்டீஸ் தமிழ் இருக்கக்கூடிய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் லிங்க் அப்படின்றது இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறேன். நீங்க 10th முடிச்சுட்டு தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல ஒர்க் பண்றதுக்கு தயாரா இருக்கீங்க, டிரைவராகவோ கண்டக்டராகவோ அப்படின்னா மினிமம் 10th இருந்தாலே போதும். இந்த அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணிட்டு உங்க அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிடும். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, அதுக்கடுத்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் முடிச்ச பிறகு உங்களுக்கான வேலை வாய்ப்பு. இந்த 3700 சொல்ற காலி பணியிடங்கள்ல ஏதேனும் ஒரு பதவியில நீங்க போய் அரசன் வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த வேலையை பதிவு செய்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி. கடைசி கிராமங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலமா அவங்களுக்கான ஒரு அவேர்னஸை ஏற்படுத்த முடிஞ்சது, அவங்களுக்கான ஒரு புரிதலை புரிய வைக்க முடிஞ்சது. அவங்களும் அப்ளை பண்ணிட்டு எலிஜிபிள் ரிப்பீட் அவங்களுக்கான வேலை வாய்ப்பு பெற்றுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வருவோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அடுத்தடுத்து இது போன்ற தமிழ்நாடு அரசனோட வேலை வாய்ப்பு தகவல் ஆகட்டும்,
மத்திய அரசோட வேலை வாய்ப்பு தகவல்கள் ஆகட்டும், இல்ல தனியார் துறையில் இருக்கக்கூடிய நேரடி நிறுவனங்களோட வேலை வாய்ப்பா இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம பதிவு செய்வோம் வேலைவாய்ப்பு பசி தீர்ப்பதற்காக. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.